ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மணி இன்வெஸ்டிகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணியே மறக்காம ஆல் செட்டிங் ஆகும். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா, ரியல் லைஃப் இன்சிடென்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்னன்னு? ரியல் லைஃப் இன்சிடென்ட் வேற ஒன்றும் கிடையாது. உங்க லைஃப்ல ஏதாவது ஒன்று அமானுஷ்யமான விஷயம் நடந்திருக்கு, அது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் தெரியும். மறக்காம இன்ஸ்டால போய் நீங்க வாய்ஸ் நோட்ல ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மெயில லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்க டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்க ஷேர் பண்ற எல்லா விஷயம் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி சொல்ல நம்புறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க பண்ற ஷேர் லைக்ல தான் நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு உதவி ஆகுது. இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்க லைஃப்ல அதாவது பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் இன்ஸ்டால் நம்மளுக்கு கேட்டிருந்தாரு, நீங்க ஏன் ப்ரோ திடீர்னு யூடியூப் வந்தீங்க, அதே மாதிரி மொதல் வீடியோஸ் போட்டீங்க, என்ன ஆச்சு, மறுபடியும் போடுங்க ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்களா ப்ரோ, எதனால, உங்க லைஃப் ஸ்டோரி நீங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோ, உங்க லைஃப் ஸ்டோரி என்ன அது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட இன்ஸ்டால வந்து நான் பார்த்து ஒரு வாய்ஸ் நோட் நம்ம ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பா நான் இந்த வீடியோக்கு அடுத்து நான் என்னோட லைஃப் வீடியோவை கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த ரியல் இன்சிடென்ட்ல என்னன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நம்ம தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் பத்தி உங்களுக்கு சரியா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதிகமா டூரிஸ்ட் பிளேஸா இருக்கட்டும், குட்டி ஹெவனே சொல்லலாம் நம்ம தேனிய. அதாவது பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல நம்ம பக்கத்துல ஆண்டிப்பட்டின்னு ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இது பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான். ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பேய் அமானுஷம் தாண்டி இது ஒரு உண்மையாவே ஒரு நடந்த ஒரு கதை. நீங்க நியூஸ் பேப்பரையும் படிச்சிருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரையும் படிச்சிருப்பீங்க, இல்ல நீ டிவி சேனல் அதாவது நியூஸ் சேனல் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நான் இந்த சம்பவம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாந்தின்னு ஒருத்தவங்க நர்ஸா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நடந்த ஒரு சம்பவம். இது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனலை கலெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அங்க போய் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த வீடியோ உங்களை மேக் பண்ணி போடுறேன். இப்போ வாங்க நம்ம வந்து அது என்னதான் நடந்துச்சு, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வந்து உண்மையா பரபரப்பா போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வாங்க இப்ப நம்ம அந்த முழு கதையை பத்தி நம்ம கேட்கலாம். அதாவது நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ற பத்தி என்ன அப்படின்னு தெரிய வந்துச்சு பாத்தீங்கன்னா, சாந்தி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி கிராமத்துல சேர்ந்தவங்க. ஆண்டிப்பட்டில பாத்தீங்கன்னா பக்கத்துல காணாவிளக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது செவிலியரா நர்சிங்கா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா 43 வயசு. இந்த சம்பவம் இப்ப ரீசெண்டா நடந்ததுதான். 43 வயசு ஆன சாந்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நாள் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதா ஒரு பெண் குழந்தையும் ஒரு கணவர் இருந்திருக்காங்க. பட் கணவர் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல அவர் ஒரு வேலையில இருந்திருக்காரு. அதாவது அவங்க குழந்தைங்க கூட இருந்திருக்காரு. சாந்தி வந்து ஆண்டிப்பட்டில் தனியா தான் இருந்திருக்காங்க. நீ கேட்கலாம், ஏன் ப்ரோ அவங்க தனியா இருக்காங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நர்ஸ்னால நம்ம காணாவிளக்குல அதாவது பாத்தீங்கன்னா அந்த தேனி மாவட்டத்து பக்கத்துல அவங்க ஆண்டிப்பட்டி கிராமத்துல வீடு எடுத்து தனியா இருந்திருக்காங்க. திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணு அதாவது அவங்க பிள்ளைங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா நைட் டைம் தான் அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா போன் பண்ணி பேசுவாங்களாம். இப்படி போன் பண்ணி பேசும்போது இவங்க ஒரு நாள் சாந்தி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போன் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட 10:30 பண்றாங்க, போனே எடுக்கலையா. ஏன்னா நம்ம மனைவி வந்து போன் எடுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் கதவை அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க கால் பண்ணி அந்த ஆண்டிப்பட்டி பக்கத்து வீட்டுக்கார மனைவி தங்கிட்டாங்கன்னா அந்த வீட்டு பக்கத்துல கால் பண்ணி என் மனைவி பாத்தீங்கன்னா போன் எடுக்கல, நீங்க என்னாச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கதவை தட்டியிருக்காங்க. கதவை திறக்கவே இல்லை. ஜன்னல் உபமை பார்க்கும்போது சாந்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அறையில அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம அந்த சேலை பாத்தீங்கன்னா சேலை எல்லாம் கலண்டு போய் ஒருத்தன் 2-3 தாட்டி வயிற்றுல குத்துன அப்படி இருக்கும். அந்த மாதிரி குத்தி ஃபுல்லா ஒரு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்காங்களாம்.
அக்கம் பக்கம் பார்த்தோன்னே எல்லாம் போலீஸ் கால் பண்ணி உடனே பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் காவல்துறை வந்து அந்த பகுதி விரைந்து வந்துட்டாங்களாம். வந்தக்கப்புறம் ஒரு ஒரு ஃபாரினர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஃபாரின் நோட்டீஸ் கலெக்ட் பண்ணும்போது எதுவுமே எவிடன்ஸே கிடைக்கல. இவங்களுக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சாம். என்னடா இது, எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னு. அப்ப பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம, உங்களுக்கு தெரியும், என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா குற்றவாளி ஏதோ ஒரு எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருப்பான். அது வந்து பாத்தீங்கன்னா அவன் விட்டுட்டு போயிருக்குவானா, அவன் வேணும் கூட்டு போயிருக்க மாட்டான், பயம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னதான் அவன் ஒரு அறிவாளியா இருந்தாலுமே ஒரு பயத்துல சின்னதா ஒரு எவிடன்ஸ் விட்டு போயிருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைச்ச க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா கால் தடம். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க குத்தி அந்த ரத்தத்துல அந்த கால் தடம் வச்சிருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கால் தடம் வந்து ஃபாரின் போலீஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. 150 பேர், ஒரு பொண்ணால ஒரு 150, அதாவது ஒரு கிராமமே அசிங்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு அந்த வீடியோ நான் போக உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா செல்வி எப்படி நடந்துப்பான்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு விதத்துக்கு விசாரிச்சு பாக்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஹஸ்பண்ட, அதாவது செல்வியோட புருஷனை விசாரிக்கிறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியலங்க, நானே என் மனைவி போன் கால் மட்டும் தான் பேசுவோம், வேற எங்கேயுமே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இது பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அக்கம் பக்கம் எல்லா பக்கம் விசாரிக்கும் போது தெரில தெரில எல்லாருமே அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்வியோட வீட்டை வந்து சோதனை பண்றாங்க. வீட்டை சோதனை பண்ணும்போது இது நான் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்கு. வேற வழி இல்லை, நம்ம அந்த வீடியோக்காக நம்ம சொல்லிதான் ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா செல்வியோட வந்து வீட்டு சோதனை பண்ணும்போது அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே செல்வி நினைச்சா அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா, ஏன் இப்படி இருந்துச்சுன்னு. சொந்தக்காரவங்களா இருக்கட்டும், செல்வியோட சொந்தக்காரன்னு சொல்லி அசிங்கப்பட்டுட்டு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன ஒரு சம்பவம் அப்படி நடந்திருக்குன்னா, ஒரு கிராமமே 150 பேர் ஒரு உள்ள கிராமமே செல்வி ஒரு இந்த இந்த ஊர் பண்ணா சொல்லவே இல்லை, வெக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா செல்வி உங்க வீட்டுல போலீஸ் வந்து எவிடன்ஸ்க்காக சோதனை பண்ணும்போது கிட்டத்தட்ட 500 ஆண்முறை, அதாவது பாத்தீங்கன்னா 500 காண்டம் வந்து செல்வி அவர் வீட்டுல கிடைச்சிருக்கு. போலீஸ் பார்த்த உடனே பெரிய ஆச்சரியமாயிருச்சு. அந்த ஊர்க்காரவங்க எல்லாருமே இப்படியா இந்த புள்ள பண்ணிருக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் வாயை பிளந்து ஒரு எங்க ஊருக்கார புள்ள அப்படி இறந்துருச்சு, இது ஒரு சம்பவத்துல இறந்துருச்சு, சூசைட் பண்ணிக்கிச்சு, இது மாதிரி கொண்டுட்டாங்க அப்படி சொல்லவே, அதாவது செல்வியோட சொந்தக்காரங்க சொல்லவே எல்லாம் ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. ஒரு பொண்ணுனால ஒரு 150 உள்ள கிராமம் சொந்தக்காரங்க எல்லாருமே ரொம்ப அசிங்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தான் அந்த ஒரு கால் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, அந்த கால் எவிடன்ஸ் வச்சு ஒருத்தங்களும் விசாரிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா செல்வியோட போன் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கும்போது செல்வி அவங்க பாத்தீங்கன்னா போன்ல கிட்டத்தட்ட 300 500 பேர் கான்டாக்ட் வச்சிருக்காங்க. 500 பேர் கான்டாக்ட், அதாவது ஆண்கள் கான்டாக்ட் வச்சிருக்கும் போது எல்லாத்தையுமே வர சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா செல்வியோட எல்லாருமே உடலுறவு கொண்டவங்க. செல்வியோட எல்லாருமே உடலுறவு கொண்டு செக்ஸ் வச்சவங்க தான் அந்த 300 பேர் கிட்ட. 500 பேருக்கு அதில் 300 பேர் வரை செக்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையும் கூட்டு ஓகே போலீஸ் விசாரிக்கும் போது இல்லைங்க தெரியலங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து கூட கூட வேலை செய்யற டாக்டரா இருக்கட்டும், பேஷண்டா இருக்கட்டும், பொலிட்டிஷியனா இருக்கட்டும், எல்லாத்து கூடயும் அவங்க அதாவது உடல் செக்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா செல்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கும் போது, போலீஸ் விசாரிக்கும் போது எல்லாருமே எனக்கு தெரியல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முத்துன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. முத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. செல்வியும் முத்து ஒன்னாதான் வேலை பார்த்தவங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா முத்து அவங்க வீட்டுல போய் போலீஸ்காரங்க வந்து கேட்கும் போது மனைவி வந்து சொல்றாங்க, என் புருஷன் வந்து காணாங்க, ரொம்ப நாள் காணாம், கிட்டத்தட்ட ஒரு வாரமா காணாம். அப்படி இருக்கும்போது செல்வி ஒரு வாரம் முன்னாடி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா போனை ட்ரேஸ் பண்றாங்க. போன் ட்ரேஸ் பண்ணும்போது முத்து ஒரு லொகேஷன் காமிச்சிருக்கு. அங்க போய் முத்து வந்து புடிச்சிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா முத்து ஒரு கால் தடமும் முத்து கால் தடமும் ஒன்னா இருக்கும் போது போலீஸ் அவங்க தரப்புல விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா முத்து உண்மையை சொல்றாரு, ஆமா நான் தான் பொண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது தான் அப்ப அவங்க ஏன் அப்படி கேட்கும்போது தான் நானும் செல்வியும் ஒரு பக்கம் நாங்க லவ் பண்ணி நான் வந்து செல்வி வந்து அப்பப்ப நான் உறவு வச்சுக்கிட்டேன், அதாவது செக்ஸ் வச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா செல்வி வந்து என்கிட்ட நிறைய பணம் பறிச்சா, 5000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு அப்படின்னு சொல்லி நிறைய பணம் பறிச்சா. நானும் நிறைய பிள்ளைகிட்டயும் பணத்தை கொடுத்து நிறைய 5000 10,000 நல்ல உதவி கொடுத்து செக்ஸ் வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா என்னோட நிறைய காசு எல்லாம் வேஸ்டா போச்சு. அதாவது என் மனைவி கூட இப்படி எல்லாம் தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்காக போய் செக்ஸ் வச்சுட்டு காசு எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னைய தரக்கூட பேசணும். அப்படி இருக்கும்போது செல்வி இருந்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட 1,00,000 2,00,000 மேல காசு எல்லாத்தையும் அடிச்சா. நான் என்ன நினைச்சேன்னா செல்வி போட்டிருக்க 2 3
பவுனு, அதாவது பாத்தீங்கன்னா தாலி இந்த இருக்கு பாத்தீங்களா, தாலி தங்க தாலி, அதை வந்து நான் தங்க செயின் வந்து நான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். செல்வி அவங்க வீட்டுக்கு அதே மாதிரி உடல் உறுப்பு வரும்போது நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கும்போது தான் அப்படி பார்க்கும்போது தான் செல்வி அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வா செக்ஸ் பண்ணலாம், உடல் உறுப்பு கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு கூட்டு வீட்டுக்கு கூடும்போது தான் நான் செல்விய அப்பயே நான் யோசிச்சுட்டு செல்விட்ட கேட்டு பார்க்கலாம். அப்படி தராட்டா நம்ம செல்விய கொன்னுட்டு நம்ம நகைய தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்து அவர் நடிச்சிருக்காரு. இது இன்னொன்னு நண்பர்களே நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நடுவுல பாத்தீங்கன்னா செட்ஸோ வேற வேற மாதிரி உடலுறவோ அந்த மாதிரி ஏதோ வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இப்படி சொன்னா தான் நமக்குலாம் புரியும்னு சொல்லிட்டு தான் இந்த இதை வந்து நான் சொல்றேன். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எனக்கு சொல்லவும் கூச்சமா தான் இருக்கு. இருந்தாலுமே உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். இது எல்லாமே நம்ம போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனால தான் இவங்க எல்லாமே நான் பேசுறேன். நீங்க என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ வாங்க அந்த கண்டினியூ பண்ணலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, செல்வி அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முத்தவர் அதே மாரி வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாரி செல்வி அவங்க பேசியிருக்கும்போது, முத்தவர் கேட்டிருக்காரு, இந்த மாரி குடு என் காச குடு அப்படின்னோனே, தர முடியாது. அதே என் கூட நெறைய உடலுறவு வச்சுக்கிட்டல்ல, நான் தர முடியாதுன்னு சொல்லி செல்வி அவங்க முத்தவர் மிரட்டியிருக்காரு. முத்து வேற வழி இல்லாம செல்வி அந்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி கத்தியால 2, 3 தாட்டி முதுகுல வ எடுத்து எடுத்து குத்தி குத்தி செல்வி அவங்க கொன்னுட்டு பக்கத்துல ஒரு அறை இருந்திருக்கு. அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போய் சேலை கழட்டிட்டு அப்படியே அந்த அறைக்குள்ள விட்டுட்டு செயினை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டாராம். ஓடிதான் தலைமுறையா இருக்கும்போது தான் போலீஸ்காரங்க எப்படியா பண்ணிட்டு செல்வி கூட அதாவது அந்த செல்வி கூட உறவு கொண்டவங்க எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க வர சொல்லிட்டாங்களே. முத்து வர சந்தேகப்பட்டுதான் வீட்டுல போய் கேட்கும்போது இப்படி அவங்க மனைவி இப்படி ஆமாங்க முத்துக்கும் செல்விக்கும் அப்புறம் இருக்கு அப்படின்னு முத்துவ மனைவி சொல்லும் போது போலீஸ்காரங்க அப்படி விசாரிச்சு முத்து வந்து கைது பண்ணிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா முத்து தான் செல்விய கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லி அந்த கேஸ் வந்து முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல நடந்த சம்பவம் வந்து இந்த சம்பவம். இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண்ணி மறக்காம ஆல் சரி அனுப்பிச்சுங்க. அப்பதான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி மெயில கீழே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஷேர் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம நிறைய ஒரு பக்கத்துல போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். கண்டிப்பா மிஸ்டி கேஸா இருக்கட்டும், உண்மையான நம்ம கேஸா இருக்கட்டும், நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ் உண்மையாக நடந்த கேஸ் தான். நீங்க இப்பயும் யூடியூப்ல போய் இந்த கேஸ் போய் நீங்க போட்டு பார்த்தாலும் இன்ன வரைக்கும் அந்த யூடியூப்ல இருக்கும். இந்த சமத்து மூலியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம்னா, லவ் பண்றது பாத்தீங்கன்னா முக்கியம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து லவ் பண்ற பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போறதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், நம்ம எல்லாமே மனசு வந்து ஒரே இருக்கட்டும். அந்த பிள்ளைக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதே மாதிரி கள்ளத்தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசா நீ தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முத்து ஒரு பாத்தீங்கன்னா அவரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்காரு. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு ஏன்னா செல்வியும் கவர்மெண்ட் ஜாப்ல வேலை பார்த்தா அப்போ முத்து கூட வேலை பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் தானே. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா முத்து அவர் நினைச்சா ஒரு வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவரோட சவல புத்தினால பொண்ணுங்க ஒரு புத்தினால அவரோட லைஃபே போயிருச்சு. நல்லா மனைவி கூட நல்லா இருந்திருக்கலாம். ஆனா அவர் லைஃபே போயிருச்சு. அதே மாதிரிதான் நம்ம செல்வி அவங்களுக்கும் ஒரு ஒரு குழந்தை இருந்துட்டு புருஷன் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியூர் வேலை செஞ்சனால ஒரு சண்டை ஒரு காரணமாக கள்ளத்தோட தேடி போயிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது என்ன சொல்றோமோ தெரியல. அது மாதிரி நீங்க யாருமே அப்படி நம்ம இருந்திருக்கூடாது நண்பர்களே. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கள்ளத்தொடர்பா இருக்கட்டும், அந்த தொடர்புக்குள்ள நீங்க நம்ம போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் சொல்லி இந்த சமூகத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நண்பர்களே. ஓகே, இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி நான் நடுவில் ஏதாவது நான் உங்களுக்கு 18+ மாதிரி கண்டென்ட் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி சொன்னது உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி. இன்னொன்னு கண்டிப்பா இந்த வீடியோக்கு அடுத்து நம்ம அடுத்த வீடியோ என்னோட லைஃப் ஸ்டோரியை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். கைஸ் இந்த வீடியோக்கு அடுத்து. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.